ஹாய், என்னோட விபிஐ ஐடி வந்து 13767. எனக்கு பைலட் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். என்னோட சின்ன வயசுலேருந்தே என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து முக்கியமாக பைலட் ஆகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. பட் ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியாது ஃபுல்லாக. ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லா ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் அப்படின்னு தான் ஆக்சுவலாக என்னோட தாட் இருந்தது. ஆனால் இதை பற்றி எங்கள் வீட்லேயும் அந்த அவேர்னஸும் கிடையாது. ஏன்னா என்னோடய ஃபேமிலியிலே நான் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட். இதை பற்றி வீட்டில் பேசும்போது கூட அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. சரி, எதுக்கு நமக்கு அந்த ஒரு லைஃப்லாம் அதெல்லாம் பண்ணணும்னா நிறைய செலவாகும், நீ நிறைய படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ ஆனால் எனக்கு அவரோட ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருப்பேன். பைலட் பார்த்தாவே எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி வீடியோஸ் கூட நான் பார்ப்பேன். ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட ரெஸ்பெக்ட், அவங்க வந்து சமூகத்தில் அவங்களோட ரெஸ்பெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களோட சேலரி, அவங்களோட ஃபன் அண்ட் ஃப்ளையிங் அட்வென்ச்சர் கூட ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸோ அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன், அதை பற்றி பண்ணணும்னு ஆசைப்படுவேன். பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அப்போ கிடைக்கல. ஸோ அதனால் நான் வீட்லேயும் டிஸ்கஸ் பண்ணுவேன். அவங்க பண்ணலாம், பட் நீ வந்து முதல்ல நீ படித்து நல்ல வேலைக்கு போ, அதுக்கப்புறம் வேணால் உன்னோட கெரியரை நீ அதுக்கப்புறம் நீ ஸ்விட்ச் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து எபி சாரோட வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் முடித்தது வந்து எம்எஸ்சி ஜியாலஜி. பட் அதுலேயும் அதை படிச்சுட்டு இப்போ இதை நான் படிக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டிங்க. ஏன்னா மெட்டீரியாலஜி, ஏர் நேவிகேஷன் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து நான் அதுலேயும் படிச்சிருக்கேன். ப்ளஸ் இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஸோ என்னோடய கெரியரை நான் வந்து ஸ்விட்ச் பண்ணி இப்போ நான் ஒரு பைலட் ஆக போகிறேன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு எபி சார். அந்த கிளாஸஸ் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷனும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நான் எந்த ஒரு டவுட் கேட்டாலும் நான் மறுபடியும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இன்னும் டவுட் இருந்தது, எப்படி என்னை வந்து அப்ராட் அனுப்ப போகிறாங்க, ப்ளஸ் இந்த 3 சப்ஜெக்ட் முடிச்சுட்டு மட்டும் என்னால் பைலட் ஆக முடியுமா, அங்கே போய் நான் எப்படி சர்வே பண்ணுவேன், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்தது. ப்ளஸ் அந்த டீம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் டு எபி சார் அண்ட் தி டீம். தேங்க்யூ.